ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவ மேல கை வைக்காம அந்த பையனை மட்டும் நான் சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிடுங்க. அப்பதான் அந்த மித்ராவ ஏன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அவ யாரு, அவ எங்க இருந்து வந்திருக்கா, அவ பிளான் என்னங்கறதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். வாடா. சரிண்ணே. போங்க போங்க போங்க. அவ மயக்கத்துலதான் இருக்கா. பயப்படாம அந்த பொடின்னு தூக்கு தூக்கு. அவ மயக்கத்துல தான்டா இருக்கா. அவளால நம்ம கூட போராட முடியாதுடா. போய் தூக்குடா. ஓகேண்ணா. வாடா. இத பாருங்க, இந்த பையில தூக்குனது மித்ராவுக்கு தெரியாதுல்ல. அவ மயக்கத்துல தானே இருக்கா. மேடம், அவ முரட்டு மயக்கத்துல இருக்கா. அடிச்சிருப்பா கூட எழுந்திருக்க மாட்டா. நீங்க பயப்படாதீங்க. அப்பா ரொம்ப நல்லதுப்பா. இத பாருங்க, நீங்க சீக்கிரமா இந்த பையனை தூக்கிட்டு கிளம்புங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த பையன் ரொம்ப பத்திரம், உடம்பு சரியில்லாத பையன் வேற. நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயுமே இவனை விட்டுடாதீங்க. விக்ரம், விக்ரம், இவனை வச்சுதான் பல காரியங்களை நான் சாதிக்கணும். மேடம், எத்தனை வாட்டி மேடம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சரிப்பா சரிப்பா, கோச்சுக்காத. இந்த பையனை மட்டும் பத்திரமா பாத்துக்க. சொல்லு. கரெக்டாவா? நான் வரும்போது ஷார்ப்பா மணி 2 o'clock இருக்கும். அப்போ நீ நல்ல தூக்கத்துல இருந்த. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் எழுப்பல. என்ன மாப்பிள்ள, 2 மணிக்கு நான் கார்த்திக் சார் வீட்டுல டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எப்படி என்ன நீ இங்க பாத்துருக்க முடியும்? மாம்சு, நாங்க வந்தையா, நான் வரும்போது சேர்ல நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆமா மாப்பிள்ள, என்னன்னே தெரியல, திடீர்னு பயங்கர தூக்கமா வந்ததா தூங்கிட்டேன். நல்ல வேலை கார்த்திக் சார் பாக்கல. காரமா மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு போல இருக்கு. நேற்று இருந்து என்கிட்ட காரமா பேசிட்டு இருந்தார். நான் தூங்கிட்டு இருந்ததை பாத்துருந்தாரு. அவ்வளவுதான் கழுவி ஊத்திருப்பாரு. ஆமா, நீ அந்த நேரத்துக்கு அங்கதுக்கு வந்த? மாம்சு, விக்ரமுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தோணிச்சு, அதனால தான் நான் வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அங்க விக்ரம் ஒரு 4 தடி எனக்கு தூக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. மாப்பிள்ள, நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த புண்ணாக்கு மூட்டை தான் ஏதாவது பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஆளை வச்சு விக்ரம கடத்துற வேலையெல்லாம். எனக்கு கூட திடீர்னு தூக்கமா வந்தது. என்னடா சரக்கே அடிக்காம தூக்கம் வருதுன்னு பார்த்தேன். அவதான் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது இல்ல மாப்பிள்ள. சரி, அதெல்லாம் நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஆமா மாப்பிள்ள, விக்ரம்க்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு உனக்கு உள் மனசு சொல்லிச்சுன்னு சொன்னே இல்ல. அப்போ விக்ரமுக்கு உடம்புக்கு சரியில்லாம போக போகுதுன்னு உனக்கும் உள் மனசு ஏன் சொல்லல? யூ என்ன சொன்ன?
விக்ரம்க்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ வாய் தவறி உளறிட்டோமோ. ஆமாம் மாப்பிள்ள, அது விக்ரமுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்களா. அங்கே டாக்டர் விக்ரமை செக் பண்ணிட்டு ஹார்ட்டில் ஏதோ பிளட்டு அது என்னமோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள. யோ லூசு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல நடிச்சு. சொல்லியிருப்பேன் மாப்பிள்ள, நான் மித்ரா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். யோ உன்னை அவ சொல்றதை கேட்கறதுக்கா நான் அங்க இருந்து சொன்னேன்? அது அதுல மாப்பிள்ள அவ சொல்றா. அப்ப நான் எப்படி நான் என்ன சரி அதெல்லாம் விடு. டியூட்டிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். நான் டியூட்டிக்கு போகணும். சரி, உன்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, நீ எங்க வர? அட அதெல்லாம் அங்க போய் பேசி சமாளிச்சு வேலை வாங்கிக்கலாம்யா. நீ கிளம்பு போ. அம்மா அவன் யாரு? அந்த பொடியனோட அப்பன் தானே? அப்பனா? டேய், அந்த பையலே அப்பன் பேர் தெரியாத அனாதை பையன். இல்ல மேடம், அந்த ஆளை அடிச்சடியா பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. என்ன வளர்றீங்க? எங்க வீட்ல இருந்தவனே எனக்கு தெரியாதா? உங்களை அடிச்சவன் ஒரு மாசமா எங்க வீட்ல தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தான். டிரைவர் வேலையா? காமெடி பண்ணாதீங்க மேடம். அவனை பார்த்தா டிரைவர் மாதிரியா தெரியுது? அவன் ஆளையும் அவன் வந்த தோரணையும் பார்த்தா ஏதோ பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான். இருக்கும் இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காருக்கு அவன் ஓனர் இல்ல, டிரைவர். ஏன் மேடம், ஒரு டிரைவருக்கும் ஒரு ஓனருக்கும் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு? அவன் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸையும் கார்ல வந்து இறங்கினத பார்த்தா அவன்லாம் பெரிய இடத்து பையன் மாதிரி தான் தெரியறான். அது மட்டும் இல்ல, அவன் வந்தது ஏதோ யதார்த்தமாலாம் வரல. நாம அந்த பையனை கடத்த போறன்றத தெரிஞ்சுதான் வந்திருக்கான். எனக்கு என்னமோ அந்த பையனுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு மேடம். நீங்க முதல்ல கனெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த பொடியை நம்மளால தொடவே முடியாது. யாரு வந்தாலும் கொன்னு போட்டுருன்ற வெறியில இருக்கான். இவனுங்க இவ்ளோ உறுதியா சொல்றத பார்த்தா ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது. எனக்கு கூட அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாவே இருந்தது. அந்த மித்ரா, விக்ரம், அந்த டிரைவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பொழியறத பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் தோணுது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாருங்க. விக்ரமையும் தானியாவையும் கூட்டிட்டு போங்க. விக்ரம், இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நம்ம எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், சரியா? சரிங்க சார். வா விக்ரம் போலாம். வினய் அங்கிள், நீங்க போயிடாதீங்க சரியா? நான் உங்களை ஈவினிங் வந்து பாப்பேன். நீங்க எங்கதான் இருக்கணும். சரிங்களா அங்கிள்? பாய். டேய், ஸ்கூலுக்கு போடா. பாய் எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். போ. வா தானியா. வாங்க. வா விக்ரம். பாய். அங்கிள், நீங்க இங்கே இருங்க. நான் ஈவினிங் வந்துருவேன். நீங்க இங்கே இருங்க அங்கிள். நான் போயிட்டு வரேன் அங்கிள். பாய். சார் இது இல்ல வினய், நான் நல்லாவே யோசிச்சுட்டேன். நீங்க வேற இடம் பார்த்து வேலைக்கு போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, போங்க. ஏன்டா மாமா இப்படி இருக்காரோ? மித்ரா, எல்லாம் ரெடியாம்மா? இதோ ரெடிமா. இதோ வந்துட்டேன். போதும். மித்ரா, தேனங்கம்மா அவளை கூப்பிட்டியா? நான் அவளை கூப்பிட்டமா, பின்னாடியே வரேன்னா காணோம்.
நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். மித்ரா இருங்க. வர வர அவ போக்கே சரியில்லைம்மா. எல்லாத்துக்கும் அலட்சியம், எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கா. நீங்க இருங்க. தேனு தேனு. வரேன். என்ன சொல்லுங்க. டைம்க்கு லஞ்ச் எடுத்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? பாவம் மித்ரா, ஒவ்வொரு தரையும் உன்னை வந்து கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாங்களா? உக்காரு. போன கீழே வை முதல்ல. சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் போன். தேனு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்போ? என்ன புரியல? என்ன புரியலனா? சாப்பிடும்போது கவனம் சாப்பாட்டுல தானே இருக்கணும். அதை விட்டு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. இத பாரு தேனு, ஒழுங்கா தேவையில்லாத யோசனை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாப்பிடுற வழிய பாரு. ஏன் மாமா உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? தேனு என்னாச்சு? அக்கா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா. ஏன் மாமா, நாங்க எல்லாருமே நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணுமா? இத பாரு தேனு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? எனக்கு நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க தான் வர வர யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய் என்னடி இது? இது என்ன சாப்பிடுற இடமா இல்ல சண்டை கடையா? என்னமா மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தேனு, கார்த்திக் ரெண்டு பேரும் அமைதியா சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடே வேண்டாம். தேனு, ஆனா ஒண்ணு, நீங்க மனசுல இவ்ளோ ஈகோ வச்சுக்கிட்டு வீணா இனிமே வினய பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. அவரால இங்க பிரச்சனை இல்ல மாமா, எல்லா பிரச்சனையும் உங்களாலதான், உங்க ஈகோவாலதான். கார்த்திக் சார், என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறான்னு பார்த்தா ஏதோ ஓயிஷ்டத்துக்கு பேசிட்டே போற. ஏய் கார்த்திக், என்ன சார் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவ ஏதோ சின்ன பொண்ணு. தேனு நீ அமைதியா இரு. கார்த்திக் நீ உட்காருப்பா. நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹலோ, ஆமா நான் விக்ரமோட அம்மா தான் பேசுறேன். அப்படியா? எப்போ? ஐயோ இருங்க, நான் உடனே அங்க வரேன். மித்ரா என்னாச்சுமா? அம்மா, விக்ரம் ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. அவன் ஸ்கூல்ல மயங்கி விழுந்துட்டானா. ஐயோ, என்னது மயங்கி விழுந்துட்டானா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாமா, குழந்தை. ஐயோ மித்ரா அழாதீங்க மித்ரா, சீக்கிரம் போய் என்னன்னு பாக்கலாம். வாங்க வாங்க மித்ரா வாங்க. போமா. ஐயோ கடவுளே, பாவம் அந்த குழந்தை ஏன்பா இப்படி சோதிக்கிற? இந்த விக்ரம் பயலுக்கு அந்த வினை வீட்டை விட்டு போன உடனேயே உடம்பு சரியில்லாம போகுது. எப்போ அந்த வினை வீட்டுக்கு வந்தானோ அப்பத்துல இருந்து அந்த விக்ரம் நல்லா இருக்கான். இதெல்லாம் என்னவா இருக்கும்? விக்ரமுக்கு ஒண்ணுனா வினை துடிச்சு போறதும், வினையோட சட்டைய புடிச்சா அந்த விக்ரம் அழுது புலம்புறதும். ஐயோ, இதெல்லாம் எங்கேயோ இடிக்குதே. எப்படி ரத்த சம்பந்தம் இல்லாம நடக்கும்? இருக்கு, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. இருந்த ஒரு ஆதாரமும் அந்த மொபைலோடயே போயிடுச்சு. இப்ப எப்படி இத நான் கண்டுபிடிக்கிறது? இவங்க எல்லாரும் கூட்டுன்னு நல்லாவே தெரியுது. ஆனா யார் யாருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஏதோ தப்பாவே இருக்கே. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்.
கண்டுபிடிக்கிறேன். இந்த நாகு யாருன்னு காட்டுறேன் உங்க எல்லாருக்கும். ஹாய், ஷாப்பிங்கா? சாப்பிட்டு முடிச்சாதான். இப்ப நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்க மித்ரம்மா. இந்தா விக்ரம். விக்ரம், ஏன் சைலண்டா இருக்க? நீ ஷாப்பிங் வரல? இல்ல மம்மி, என்ன வினய் அங்கிள் கிரவுண்டுக்கு விளையாட கூட்டிட்டு போற சொல்லிருக்காங்க. சரி, சாப்பிட்டு போலாம். இந்தா. எனக்கு பசிக்கலையே. முழுசா 3 வாய் கூட வைக்கல, என்ன விளையாடுறியா? இப்படி அலும்பு பண்ணாம சாப்பிடு விக்ரம். இந்தா, உடம்பு வேற சரியில்லைல்ல. இந்தா கொஞ்சம் மித்ரம்மா, சாப்பிடு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ஷாப்பிங்க்கு ரெடி ஆகுறேன். இந்தா விக்ரம், அவ சமத்தா சாப்பிட்டு போயிட்டா பத்தியா? நீ சாப்பிடு. இந்தா. விக்ரம் சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? அவன் எங்க சாப்பிடுறான்? சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன விக்ரம், என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? குடிக்கல அங்கிள். சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நான் ஊட்டி விடட்டுமா? ஐ, ஊட்டி விடுங்க அங்கிள். டேய், நான் கேட்டப்போ பசிக்கலன்னு சொன்ன, இப்ப என்னடா? அப்ப நீ ஊட்டி விட்ட, இப்ப வினய் அங்கிள் ஊட்டி விடுறாங்க. குடுமா. குட் பாய். வினய் அங்கிள், சொல்லுங்க விக்ரம். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸ். இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐ, ஜாலி. ஆமா, ஏன் ஓவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்? ஆ? மான்சு, ஆமா சந்தோஷமா இருக்கியா? மாப்ள, எப்போ இந்த பாவக்கா கடிச்ச மாதிரி கடுகடுன்னு இருப்ப. இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கே. Yes. ஏன்? Why so happy? ஆமா மாம்சு, நானு அப்படியே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அதே தான் மாப்ள நானும் சொன்னேன். ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. யோ மாம்சு, எல்லாம் என் பையன் விக்ரம் இருக்கான்ல, அவனால தான்யா. நீ எந்த அளவுக்கு ஹாப்பி ஆகிற அளவுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னானா? செஞ்சாயா? செஞ்சான்னா நெட்ல பார்த்து ஏதாவது ஐஸ்கிரீம் கேக்குன்னு செஞ்சு கொடுத்தானா? யோ லூஸ் மாம்சு, என் பையன் விக்ரம் இருக்கான்ல, அது அவனுக்கு அவனோட அப்பாவை, அதாவது என்ன ஒருத்தி கழுத்து பிடிச்சி வெளியில தர இழுத்துட்டு வரும்போது அவனுக்கு வந்துச்சு பாரியா கோவம். வினய் அங்கிள் மேல இருந்து கையெடு. கையெடுன்னு சொல்றல, கையெடு. இவ்ளோ ஏன் மித்ராவே ஷாக் ஆயிட்டானா பாரு. பின்ன இருக்காத மாப்ள, ரத்த அப்பா மேல கை வச்சு எந்த மகனுக்கு தான் கோபம் வராம இருக்கும். இதுதான் ரத்த சொந்தங்கிறது. கோபம் வந்துருச்சு, பொங்கி எழுந்துட்டான். இருந்தாலும் என் குட்டி மாப்பிள கிரேட். யோ மாம்சு, இப்ப நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? ஒரு 10-20 வரைக்கும் என்னென்னமோ சொன்ன மாப்ள. திடீர்னு கேட்டா என்னன்னு சொல்றது? இல்லையா, அது ரத்த பந்தம் ரத்த சொந்தம் ஏதோ சொன்னியே. ரத்த சொந்தம்னா அதான் மாப்ள, பெத்தப்ப மேல கை வச்ச உடனே பையனுக்கு கோவம் வந்துச்சு, அதுக்கு பேர் தான் ரத்த சொந்தம். ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? நெட்ல சர்ச் பண்ணி பார்த்து சொல்லட்டா? மாம்சு, சொல்லு.
இங்க பாரு, விக்ரம்க்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சதுனால அப்படி சொன்னியா, இல்ல விக்ரம் அப்படி நடந்துகிட்டனால இந்த வார்த்தை உனக்கு வந்துச்சா? யோ சொல்லு மாம்சே. மாப்ள, நீ தான் அவன் அப்பாங்கறனாலே அப்படி சொன்ன, அவன் அப்படி நடந்துகிட்டதாலையும் அப்படி சொன்ன. இப்ப எதுக்கு இடக்கு முடக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லையா, விக்ரம் அந்த நாகலட்சுமி அம்மா அடிக்க போகும்போது அந்த அம்மா எங்க 2 பேருமே மாறி மாறி பாத்துச்சியா? இப்போ நீ கேட்டல ஒரு கேள்வி, இந்த ரத்த சொந்தன்னு, அது அந்த நாகோட கண்ணுல இருக்கிற மாதிரி இருந்துச்சியா? கன்ஃபார்ம் மாம்சே. மம்மி நான் ரெடி. இதோ வரேன் தானியா. என்ன தானியா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் டாடி. எப்பவுமே இதே மாதிரி குட் கேர்லா இருக்கணும், சரியா? ஆ. அம்மா. ஐயோ, என்ன தேனு இன்னைக்கு மேக்கப் கெட்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு காலேஜ்ல ஃபேர்வெல் டே மாமா. இனிமே கிளாஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். அதனாலதான் இந்த Dress. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? சூப்பர், வேற லெவல்ல இருக்க. பசங்க எல்லாம் உன்னை பார்த்தாங்கன்னு வையே, அவனுங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். மாமா, நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் தேனு. நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. நீங்க சொல்லுங்கம்மா. கார்த்திக் சரியாதான் சொல்றாமா. உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்யூ பாட்டி. உன்னை இன்னைக்குதான் காலேஜ்ல சேர்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாரு 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. காலம் எவ்வளவு வேகமா போகுது பாரு. வாடா. தேனு, இன்னைக்கு என்ன காலேஜ் லீவா? காஸ்டியூம் எல்லாம் வேற லெவல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இல்லக்கா, காலேஜ்ல எனக்கு ஃபேர்வெல் டே, அதனாலதான். அப்படியா? சூப்பர் சூப்பர். காலேஜ்ல இன்னைக்கு நீ தான் ஹீரோயின். அக்கா தேனு, இந்த Dress உனக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ தானியா. எல்லாருக்கும் தேங்க்யூ. விக்ரம், எல்லாரும் அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீ ஒண்ணுமே சொல்லல. அக்கா எப்படி இருக்க? அழகா இருக்கேனா? என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? சொல்லு, அக்கா எப்படி இருக்க பாக்குறதுக்கு? உண்மையை சொல்லணும்னா உன் அழகுல நான் மயங்கிட்டேன் தேனு. மித்ரா, என்னம்மா அது? நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? உன்னை யாருமா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? யாரும் சொல்லலமா, நானா தான் பண்றேன். நீயே தான் பண்ற. அததான் நானும் கேக்குறேன். நீ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, மீனாட்சி எங்க போனா? அவளை பண்ண சொல்ல வேண்டியதானே? மீனாட்சி அக்கா 4 நாளைக்கு லீவ் போட்டிருக்காங்கம்மா. 4 நாளுங்கிற எதுக்கு? ஏதோ வைரல் ஃபீவராமா, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருன்னு லீவ் போட்டுட்டாங்க. அவங்க மறுபடியும் வேலைக்கு வர வரைக்கும் இப்படியே போட்டு வச்சிருக்க முடியாது இல்லம்மா, அதான் நானே பண்ணிட்டேன். இத நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, நான் வேற யாராவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கம்மா. அதான் நானே பண்ணிட்டேன்ல. இன்னும் ஒரு ரூம் தான் இருக்கு, அதையும் பண்ணி முடிச்சிட்டேன்னா finished, முடிஞ்சது. என்னமோம்மா, நீ உன்னை ரொம்ப வருத்திக்கிறேன்னு எனக்கு தோணுது. இதுல என்னம்மா இருக்கு? நம்ம வீட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். நீ ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டியே. சரி பண்ணு. சரி செய்.
அம்மா அம்மா குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் கூப்பிடுறது கேட்கல. அதுவும் நல்லதுதான். அவங்க வரதுக்குள்ள மாப் போட்டு போயிடலாம். அம்மா என்னாச்சு மித்ரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சாரிமா, நீங்க டக்குன்னு கூப்பிட்டதும் சொல்லுங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வாசலையே பாத்துட்டு நிக்கிற? யாரையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கே என்ன? இல்லம்மா, அது மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் வருதான்னு. சரிம்மா. நீங்க என்ன விஷயமாமா கூப்பிட்டீங்க? ஏதாவது வேணுமாமா? ஆமாம்மா. ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. மித்ரா, நாம நாடி ஜோசியம் பாக்குறவர்கிட்ட போயிட்டு வந்துடலாமாமா? அப்புறம் பசங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் போக முடியாது. நீ வேற ரொம்ப பிஸி ஆயிடுவ. நாடி ஜோசியமா? புரியலையேமா. ஆமா மித்ரா, நம்ம தேனுக்கு தான் நாடி ஜோசியம் பார்க்கணும். அவ பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஜாதகம்னு எதுவுமே எழுதவே இல்ல. அவ பிறந்த நேரத்தையும் நம்ம குறிச்சு வைக்காம விட்டாச்சு. இப்ப வயசு பொண்ணும் ஆயிட்டா. நாளைக்கு ஒரு கல்யாண காட்சி நடந்ததுன்னா ஜாதகம் முக்கியம் இல்லையா? அதனாலதான் நாம போயிட்டு அவளுக்கு ஒரு ஜாதகத்தை குறிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, ஆனா அதுக்கு தேனும் வரணும்ல. அவ இல்லாம எப்படி? அட, நாடி ஜோசியம் பாக்குறதுக்கெல்லாம் அவ வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவளோட பெருவரல் ரேகை இருந்தாலே போதும். ஏதோ இந்த ஏடெல்லாம் எடுத்து பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அவளோட அப்பா அம்மா பேர் இருந்து குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே அந்த ஜோசியர் புட்டு புட்டு சொல்லிடுவாராம். இத பாரு, தேனோட கைரேகை எல்லாம் இருக்கு. இது போதும். அட கடவுளே, அப்போ விக்ரமோட ரேகைய வச்சு வினய்தான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த அம்மா விக்ரமோட கைரேகையை எடுத்துட்டு போயிருக்காங்களா? போச்சு, மொத்தமா மாட்ட போறோம். இதை எப்படியாவது வினய் கிட்ட சொல்லியே ஆகணுமே. என்ன மித்ரா, போலாமா நம்ம? மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பிடம் சரியில்லையாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ நாம அந்த நாடி ஜோசியரை பார்க்க போலாமா? போலாமா? அட, இந்த தம்பியே வந்துச்சு. சொல்லுங்கம்மா. இல்லப்பா, நாம நாடி ஜோசியரை பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? போலாமா? ஒர்க்லாம் எதுவும் இல்லம்மா, போலாம். மித்ராக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா? மித்ரா, என்னாச்சு? பாவம் அந்த குழந்தை. நீங்க கொஞ்சம் பொறுங்க, நான் பார்த்து சொல்றேன். இருங்க. நாகலட்சுமி அம்மா விக்ரம் கைரேகையை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அடடே, இது தெய்வ பார்வை உள்ள ரேகையாச்சே. இந்த ரேகை உள்ளவன்
ராஜயோகம் உள்ளவனாதான் இருப்பான். இருங்கம்மா, இதுக்கான ஓலை இருக்கான்னு நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். இருங்கம்மா, வரேன். ஆமா, பெரிய தெய்வ பார்வை. அவனுக்கெல்லாம் போய் பில்டப் கொடுத்துக்கிட்டு அவனே ஒரு வேலைக்காரியோட பையன். அவன் பெரிய ராஜயோகக்காரன். ராஜயோகம். நாகலட்சுமி அம்மாக்கு என் மேலயும் விக்ரம் மேலயும் அப்படி என்னதான் கோவமோ, சும்மா எங்களையே இப்படி பெருச்சாலி மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பாவம் இப்போ வினயையும் விட்டு வைக்கல. அவங்க இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போதோ. மித்ரா, என்னம்மா ஒரு மாதிரியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்லையே, நீ வீட்லயும் ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்த. இப்ப இங்கேயும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? டாக்டர்கிட்ட போலாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தண்ணியில நின்னு வீட்ல மாப் போட்டேன்லம்மா, அதான் லைட்டா தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா. அதான பார்த்தேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வேலையெல்லாம் செய்யாத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. நீ எங்க கேக்குற? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன? சரிங்கம்மா. இத பாரு, பேசாம போய் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்னாச்சு மித்ராக்கு? ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கா? அம்மா, எங்க போனாங்க? மித்ரா, மித்ரா, என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணும்? எங்க போனாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, அம்மாக்கு போன் பண்ணி பாப்போம். என்ன மாப்ள, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? வீட்ல வேற யாரும் இல்ல? அத்தை, நானும் அதை தான் பாத்துட்டு இருக்கேன். வீட்ல யாருமே இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா, எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே. அது சரி, நீங்க எங்க தனியா போயிட்டு வரீங்க? அதுவா மாப்ள? என்னத்த, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நானு கோயிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, அதான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, நெத்தியில திருநீர் குங்குமம் எதுவுமே இல்லையே? ஐயோ, என்ன விபூதி இல்லையா? எப்படி? அது ஆட்டோல வந்த மாப்ள, அந்த எதிர்காத்துல விபூதி அழிஞ்சிருச்சு போல. ஓகே ஓகே. அப்பாடா, தப்பிச்சோம். மாப்ள, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் போட்டு தரட்டுமா? இல்ல அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். சரிங்க மாப்ள. மித்ரா, ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னொன்னு எடுத்துக்கிறேன். பாட்டி பாட்டி பாட்டி, உன் வயசுக்கு நீ இப்ப சாப்பிட்ட ஸ்வீட்டே ரொம்ப ஜாஸ்தி பாட்டி. போதும், இதுக்கு மேல நீ சாப்பிட்டாதான் அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். ஒரு நாள் சாப்பிடறதுல ஒன்னும் ஆயிடாது தேனு. இனிப்போ கசப்போ சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்டா உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஆமாமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்? ஆமாப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானும் மித்ராவும் தேனோட ஜாதகத்தை பாக்குறதுக்கு போயிருந்தோம். இவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கான். கல்யாணத்துக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.